ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு இவங்களை பேஷண்ட்னு சொல்கிறத விட அவங்க நல்ல ஒரு மதர்னு நான் சொல்லணும். இன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அந்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி நான் உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேடமோட சன்னுக்கு 38 ஏஜ், இவங்களோட சன்னுக்கு 28 ஏஜ். அவங்க உள்ளே வந்தோன்னே என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, அவங்களோட கன்சர்ன்ஸ் பற்றி ஒன்றுமே கேட்கல. என்னோட பசங்களுக்கு பாருங்கள், என்னோட பையனுக்கு பாருங்கன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்டால் 2 சன்ஸுமே மேரிட், 2 சன்ஸுக்குமே கிட்ஸ் இருக்காங்க. ஆனாலும் அவங்க அம்மாங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால என் பையனுக்கு பாருங்கள், என் பையனுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. சின்ஸ் தே ஆர் கம்மிங் ஃப்ரம் பாலக்காடுங்கிறனால அவங்களால வர முடியாது, என்ன சப்போர்ட் பண்ண முடியுங்கிறது. ஸோ என்ன வயசு ஆனாலும் அம்மா அம்மா தாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த 2 மதர்ஸு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னாலே அதை பற்றி சொல்லவே இல்லை. வந்தோடனே இந்த ரிப்போர்ட் எடுத்து என் பையன் ரிப்போர்ட் பாருங்க, இவங்க வந்து அவங்க பையன் கன்சர்ன் தான் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி மதர்ஸ் இருக்கிறது இந்த ஜெனரேஷனில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து நம்மளை பார்க்கறதுக்கே டைம் இல்லைங்கும் போது நம்ம பசங்களை பார்க்கறதுக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னு யோசிக்கிற பசங்க தான் அதிகமாக இருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் பேரண்ட்ஸும் அப்படி தான் இருக்காங்க. பட் இப்போயும் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள மாதிரி நம்ம இருக்கணுங்கிறது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணுங்கிறது தான். அவங்க குழந்தைகளுக்காக வேண்டிய நாங்கள் வாழ்கிறவங்க பாருங்களேன். அது வந்து ஒவ்வொரு நேரமும் அதுகளோட ஃபேஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம். அவங்க எப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, இந்த நேரத்தில் இப்படி இருக்கிறாங்கன்னு அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுதான் சந்தோஷம். அதுதான் இருக்கும் நம்மளுக்கு வந்து, அதுதான் இருக்கும். அதுதான் உண்மையான சந்தோஷம். அதை நம்ம மிஸ் பண்ணுறோம் இந்த ஜெனரேஷனில். ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸை வந்து நான் மிஸ் அவுட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான், ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ எடுத்தது. அண்ட் லாஸ்ட் டைம் வீடியோவில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் அப்டேட் பற்றி எதுவுமே பேசியிருக்க மாட்டோம். இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் அப்டேட் இவங்களே சொல்லுவாங்க. மேம் ப்ளீஸ். எதை பற்றி சொல்லணும்? பாலக்காடு, கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க ஃபஸ்ட்டு. சரி, ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் சிபி பார்க்குறதுக்காக நீங்களே சொல்லுங்கள் மேம் ப்ளீஸ். சொல்லுங்கள். எனக்கு வந்து 10 வருஷமாக சளியும் ரொம்ப சளினால நான் தொந்தரவு இல்லை. ஆமாம் மேடம். இப்போ நான் ஒரு பசினால இப்போ சென்னையிலுக்கு பார்க்குறாங்க சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. சரிங்க மேம். நான் ஒரு வாட்டி பார்த்து இப்போ 40 நாளைக்கு பின்னே வந்துருக்கு. எனக்கு சளி கொஞ்சம் க்யூர் ஆயிடுச்சு. 150% எனக்கு க்யூர் ஆயிடுச்சு. வெரி குட். ரொம்ப பேசும்போது ரொம்ப எனக்கு ரொம்ப பேச்சு வாங்கிதான் பேச்சு திணறும், சாசமுக்குள்ள போல வரும். இதெல்லாம் எனக்கு நல்லா க்யூர் ஆயிடுச்சு. சரிங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சிக்ஸாக இருக்குது. காட் இஸ் கிஃப்ட். இல்லை, இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறது யாருக்குன்னு நான் சொல்லட்டுமா? இங்கே சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்களே இவங்களுக்கு தான். ஏன்னா இவங்க பார்த்தா சைலண்ட்டாக இருக்கும், ஆனால் அவங்க ஒரு வயலண்ட்டானவங்க. என்னன்னா எதனாலன்னா எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்துருக்கோம். இன்னைக்கு யாரை கூட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு எனக்கு சம்பந்தி கூப்பிட்டு வந்திருக்கேன், பையனோட மாமியாவை கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்கு கால் வந்து கொஞ்சம் க்யூர் ஆயிருந்தது. 3 நாள் 4 நாள் இந்த பக்கம் முட்டி வரை வலது பக்கம் வீங்கி இருக்கு. அதை கூட பொருட்படுத்தாம அவங்க நம்ம கூப்பிட்டு வந்து பார்த்துக்கோங்களேன். 2ஆம் சிட்டிங்கில் நான் வந்திருக்கிறேன், சென்னைக்கு வந்திருக்கேன். ரொம்ப க்யூர் ஆயிடுச்சு எனக்கு. இன்னியும் ஒரு வாட்டி வரலான்னு வந்து பார்க்கணும். அதே மாதிரி யார் கஷ்டப்பட்டு கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாம் வந்து கன்சல்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் விட நம்பிக்கை. அவங்க வந்து நம்பிக்கை, நாங்கள் நம்பிக்கை நிறைய தருணம் செய்தாக்க நான் வந்திருக்கிறேன் கேரளாவிலிருந்து. பெண்கள் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு அதுதான் நான் பாராட்டினேன், ரொம்ப பாராட்டினேன். குடும்பக்காரர்களை மீறி மீறி யாருக்குமே அவ்வளோ தூரம் போக மாதிரி இங்கேருந்து எல்லாரும் இன்னும் கூட கேரளாவில் தான் போகிறாங்க. எல்லாரும் அங்கே கேரளாவுக்கு வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் அதை எல்லாம் மீறி அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நல்ல கிழக்கு நம்ம காட்டணும். கண்டிப்பா. எவ்வளோ நம்பிக்கை பார்த்தீங்களா? 2 ஃபீமேல்ஸு, முஸ்லீம் ஃபீமேல்ஸு ஒரு தனியாக கிளம்பி ஒரு ஊர்லேருந்து ஊருக்கு வராங்கன்னா தட்ஸ் நாட் தட் ஈஸி. அகெயின்ஸ்ட் த ஃபேமிலி, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். என் எவ்ரி டைம் வரும்போதும் அவங்க நினைப்பாங்க, நிறைய டைம் வரணுமா டாக்டர், எனக்கு ஃபீஸ் நிறைய ஆகுமா, அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருந்தது. இப்போ அவங்க தெளிவாயிட்டாங்க. அதுக்கான பதில் நீங்களே சொல்லலாம் மேம். நான் வரும்போது வரும்போது நான் நினைக்கிறேன் இவங்களை பார்க்கணும், பிரியா கடை பார்க்கணும். என்னோட இது வருமானம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களே பார்த்துட்டு பண்ணும்போது சொன்னவே இல்லை. ஆமா, அதுதான் முக்கியம். அந்த நம்பிக்கை எப்பயுமே இருக்கணும். ஏன்னா இட்ஸ் மோர் தென் த ஃபீமேல். அவங்க பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் ஒர்க்கிங் ஃபீமேல். அப்படிங்கும் போது அவங்க தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் த ஃபேமிலி. இவங்க ஹஸ்பண்ட் இல்லை, எனக்கு ஹஸ்பண்ட் 2 பேர்த்தோட ஹஸ்பண்ட் கொரோனால இறந்துட்டாரு. சரிங்க மேம். சரி, அவரு 2 பேர் இல்லாம எப்படியோ ஒரு அளவுக்கு குழந்தைங்க எல்லாம் வச்சு பெரிய விஷயம். என் பொண்ணை வந்துட்டு இது டாக்டர் படிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கு.
இதை விட இவங்க டாக்டரோட அம்மா சைலண்டா இருக்காங்கன்னு சொன்னேன்ல, வயலண்டான ஃபீமேல் பாத்துக்கோங்க. அது என்கிட்ட இருந்துட்டு இல்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். அதைய போட்டு எப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். இப்ப 2 வருஷத்துக்கு எப்படியே தாட்டிட்டு இன்னும் லோன் ஏதாவது எடுத்து எப்படியோ நம்ம முடிச்சிடுவேன். சிங்கிள் மதர் டர்ன்ட் இன்டு ஒரு ஃபேமிலியும் ஒரு டாக்டருக்கு உருவாக்கி இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. இதுதாங்க இன்ஸ்பிரேஷன், இதுதான் டேக் ஹோம். பொண்ணை வந்து டாக்டர் ஆக்கணும். எனக்கு வந்து டாக்டர் வக்கீலுங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த யூனிஃபார்ம் ரொம்ப பிடிக்கும். என் பையனை வந்து எவ்வளவோ சொன்னேன் நானு. சொல்லிட்டு அவன் வந்து என்னமா கேட்கல, என்னமா போய் சொல்லணும் அப்படி இப்படின்னு அது போயிடுச்சு, முடிச்சு போச்சு, ஒரு இன்ஜினியர் ஆக்கிட்டேன். இந்த பொண்ணை வந்து அப்படி ஆக்கணும்னு 2வது வருஷம் பெரிய விஷயம், சந்தோஷம். அதாவது எனக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்றது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த வரமா நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நாட் தட் ஈஸி. இவங்களுக்கு பண்ணும்போது கடவுளுக்கே பண்ணுற மாதிரி தான் எனக்கு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் லவ் அண்ட் ட்ரஸ்ட் ஃபார் த பீப்புள். அண்ட் ஃபைனலி எல்லாத்தையும் கேட்குறது தான் ஆக்சிப்ளஸ் இன் ஒன் வேர்ட். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா கிஃப்ட், நம்பிக்கை, எல்லாமே எல்லாமே எல்லாமேன்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு, இவங்க வந்து வந்ததுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல அவங்க வந்து பேசவே முடியல. இப்ப கொஞ்சம் தெளிவாயிட்டீங்க. ஆமா, எனக்கு ரொம்ப மூச்சு நடக்கிறாங்க. கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் அசைக்கிற மாதிரி இருக்கு. வெரி குட், வெரி குட். வந்த உடனே கழுத்தல இன்னைக்கு ஒரு நாளே நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இல்ல, 40 நாள் செஞ்சுட்டு தான் நான் வந்திருக்கிறேன். நீங்க தான் பெஸ்ட் சிபி டாக்டரோட கிளையன்ட். ஏன்னா எக்ஸசைஸ் அதான் சொன்னேன், நம்ம போறது பார்த்தாது, நம்ம போறது பிரச்சனை இல்ல, அவர் என்ன சொல்றாரோ அதத்தான் நம்ம சாப்பாடு முக்கியம் இல்ல, நமக்கு எக்ஸசைஸ் தான் முக்கியம். ஏன்னா நம்ம ரொம்ப தூரத்துல வர்றோம். பாருங்க எவ்வளவு வேல்யூ பண்றாங்க பாருங்க டாக்டர்ஸ். கூட்டிட்டு வந்திருக்கிற சம்மதி அவங்களே சொல்லித்தான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இப்படித்தான் இருக்கும், இதுதான் நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம உடம்பு நம்ம கியூர் பண்ணிடணும். ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்திருக்காங்க. நான் இவங்களோட ஃபேன் ஆயிட்டேங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் இவங்க டேக் கேர் பண்ணி, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 4 மக்கள் இருந்தா போதும். உங்க மேல உள்ள நம்பிக்கை. தேங்க்யூ. அந்த நம்பிக்கை தான். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். உங்களால எவ்வளவு எங்களுக்கு செய்ய முடியுமோ அவ்வளவு. அதுதான் நான் சொல்லிட்டேனே, உங்களுக்கு பண்றது கடவுளுக்கு பண்ற மாதிரின்னு சொல்லிட்டேனே. ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்களா? தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.